மதுரையின் முதல் மேயர் எஸ் முத்துவுக்கு வெண்கல சிலையை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். யார் இந்த எஸ் முத்து? அவரது வரலாற்றை சற்று திரும்பி பார்க்கலாம். திராவிட இயக்கத்தின் இரும்பு மனிதர், அண்ணாவின் முரட்டு பிள்ளை என்று அறியப்பட்டவர்தான் மதுரை எஸ் முத்து. ஆரம்பம் முதலே திராவிட சிந்தனை மீது பற்று கொண்டிருந்த அவர் கட்சி பணிகளில் துடிப்புடன் செயல்பட ஆரம்பித்து பின்னாளில் மூத்த தலைவர்களின் பார்வையை தன் மீது விழச் செய்தார். இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று சிறை சென்ற முத்து பேரறிஞர் அண்ணாவுக்கு மிகவும் பிடித்தமான தொண்டரானார். மதுரை மண்ணில் திமுகவை பலம் பொருந்திய கட்சியாக உருவெடுக்க வைத்ததற்கு முத்துவிற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு எனலாம். மதுரை முத்து எங்கள் சொத்து என கருணாநிதி உரிமையோடு அழைக்கும் அளவிற்கு திமுகவில் அவரது செயல்பாடுகள் அமைந்தன. கருணாநிதி மட்டுமல்லாமல் எம்ஜிஆரோடும் நெருங்கி பழகியவர் முத்து. மதுரையில் நடைபெற்ற நாடோடி மன்னன் திரைப்பட வெற்றி விழாவில் எம்ஜிஆரை சாரட் வண்டியில் அமர வைத்து விழா நடைபெறும் தமுகம் மைதானத்திற்கு அழைத்து சென்றார். நகராட்சியாக இருந்த மதுரை 1971ஆம் ஆண்டு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட முத்துவைதான் மேயராக அறிவித்தார் கருணாநிதி. அது மட்டுமல்ல, அவரது பதவியேற்பு விழாவிலும் பங்கேற்று முத்துவை நெகிழ வைத்தார். மதுரையின் சிறப்புமிக்க மாநகராட்சி கட்டடம், வில்லாபுரம் மேம்பாலம், மதுரை கல்லூரி அருகே உள்ள மேம்பாலம் என மாமதுரையின் வளர்ச்சிக்கு தூணாக இருந்தார் முத்து. தமிழ்நாட்டில் இன்னைக்கு கட்சி வளர்க்குறதுக்கு இன்னைக்கு அண்ணாவோ எம்ஜிஆரோ கலைஞரும் தமிழ்நாடு ஃபுல்லாக போராக இருந்தால் இவருடைய பாதுகாப்புலாம் போக மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். மேயர் முத்துனா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பாசமாக இருப்பாங்க, ஒரு பயமாக இருப்பாங்க. அரசியலில் இவர் மீறி நடக்காது. இவர் இல்லாமல் எந்த தலைவர் எந்த மாவட்டத்துக்கு போய் அரசியல் பண்ண முடியாது. இவர் பாதுகாப்போடு போய் தான் அரசியல் பண்ணாங்க அந்த காலத்தில். தென் மாவட்டங்களில் இந்த கட்சியை வளர்க்குறதுக்கு அப்போ காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் வேரூன்றி இருந்த காலத்தில் பண்ணையார்களை எதிர்த்து இந்த திக கட்சியை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்த்த பெரிய ஒரு பங்கு எங்கள் முத்தண்ணனுக்கு இருக்கு. 1973இல் திண்டுக்கல் இடைத்தேர்தலின் போது கருணாநிதிக்கும் முத்துவுக்கும் இடையே சிறிய மனக்கசப்பு ஏற்பட எம்ஜிஆரை சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். அடுத்ததாக 1978ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற மாநகராட்சி தேர்தலில் மேயராக முத்துவை தேர்ந்தெடுத்தார் எம்ஜிஆர். இப்படி திமுக அதிமுக இரு கட்சிகளின் அன்பில் திளைத்து பலரையும் திரும்பி பார்க்க வைத்த முத்து 1984ஆம் ஆண்டு மறைந்த நிலையில் அவருக்கு மதுரா கோட்ஸ் ஆலை முன்பு மண் சிலை அமைக்கப்பட்டது. அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதி மதுரை எஸ் முத்துவின் சிலையை திறந்து வைத்தார். தற்போது அதே இடத்தில் மதுரை முத்துவுக்கு வெண்கல சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது.